சேப்பாக் தலை கோட்டடான்னு சேப்பாக் மைதானத்துல தலை என்ட்ரிக்கு ரசிகர்கள் கத்துன சவுண்ட கேட்க முடியாம ரசூல் காதை பொத்தி ஓடிய வீடியோ இணையத்துல வைரலாயிட்டு இருக்கு. சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் ரெண்டு பேருக்கும் இடையான நடந்து முடிஞ்ச ஐபிஎல் மேட்ச் முதல்ல பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணி 21 ஓவரில் 9 விக்கெட்ல பேருக்கு 137 ரன் அடிச்சாங்க. சிஎஸ்கே மிரட்டலான பந்து வீச்சு காரணமா 137 ரன்குள்ள கொல்கத்தாவை பற்றம் பண்ணாங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து 4 ஓவர் வீசி வெறும் 18 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணதால கேகேஆர் அணி அதற்கப்புறம் கம்பேக் ஆக முடியல. பின்னர் கிளம்பிறங்கிய சிஎஸ்கே அணியில ருத்ராஜ் கெட்வாலுடைய அதிரடி அரை சதம், டேனியல் மிச்சல் சிவம் துபேவுடைய அதிரடி ஆட்டத்தால சிஎஸ்கே அணி ஈஸியாவே ஸ்கோரை எட்டினாங்க. ஆனா சிவம் துபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜடேஜா வருவார்னு பார்த்தா டோனி மாசா உள்ள என்ட்ரி கொடுக்க இந்த சீசன்ல சென்னை சேப்பகத்துல முதல்ல பேட்டிங் ஆட உள்ள வந்த டோனிக்கு 125 டெசிபிள்ல ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்து உள்ள இருந்த ஆண்ட்ரி ரசூல் காதை பொத்திக்கிட்டு பவுண்டரி எல்லைக்கே ஓடினார். காதை பொத்திக்கிட்டே ஆண்ட்ரி ரசூல் அவர்கள் போட்டியை பார்த்தார். சிஎஸ்கே அணி 17 ஓவர் முடியல 3 விக்கெட்ல பேருக்கு 147 ரன் அடிச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல 3வது வெற்றியை பதிவு பண்ணாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் டோனி கிட்ட போய் எனக்கு